Assalamualaikum my YouTube family. Welcome to Long Distance Diaries. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுப்னாவோட பர்த்டே செலிப்ரேஷன். இன்னொன்று வந்து 2 பாப்பாஸ்க்கு செப்டம்பர் மந்தில் ஒரே டைமில் வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ப்ளஸ் வந்து குவைத்தில் இருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 2 பார்சல்ஸ் சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதே செப்டம்பர் மந்த்து தான். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த பார்சல் வந்து செப்டம்பர் 6 அன்னைக்கு ரிசீவ் ஆச்சு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பசங்களுக்காக சாக்லேட்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணி விட்டுருந்தாரு, வேறு எதுவுமே இல்லை. இந்த மொத்த சாக்லேட்ஸுமே வந்த அன்னைக்கு ஓப்பன் பண்ணி என் சித்தி பசங்க, மாமா பசங்க, அப்புறம் என் தம்பி பையன் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்த சாக்லேட்ஸ்லாம் எடுத்து பசங்களுக்கு வச்சு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லுப்னாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. செப்டம்பர் 8 லுப்னாவுக்கு 4th பர்த்டே வந்துருந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு வந்து இந்த பர்க் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இன்ஸ்டாமார்ட்டில். அதுதான் ஓப்பன் பண்ணி போட்டு பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுருந்தேன். லுப்னாக்கு கிளாஸ் பசங்க எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லிட்டு வீட்லேயே ப்ரௌனி செஞ்சு 2 பாக்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பாக்ஸ் வந்து கிளாஸ் டீச்சருக்கு கொடுக்க சொல்லிட்டு லுப்னா கிட்ட கொடுத்து விட்டுருந்தேன். இன்னொரு பாக்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு அன்னைக்கு ஈவினிங் வந்திருந்தா, அவளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பாக்ஸ் எடுத்து தனியாக வச்சு விட்டுட்டேன். இப்போ இதில் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் தான் லுப்னாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. 2 பேர்த்தையும் ரெடி பண்ணி ஸ்கூல் கூப்பிட்டு போய் விட்டு வந்துட்டேன். எப்பயுமே எல்கேஜி யூகேஜிக்கு வந்து ஆஃப்டர்நூன் 3 o'clockலாம் விட்டுருவாங்க. அப்புறம் 1 hour கழிச்சு ஒரு 4 o'clock ஜோயா வந்துடுவா. லுப்னா வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டா, டயர்ட் ஆகிட்டா போல இருக்கு. 6 o'clock வரைக்கும் தூங்கிட்டே தான் இருந்தா. அப்போவும் எந்திரிக்கவே இல்லை. நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சாலே. என் ஃப்ரெண்டு வந்து அவளை பார்க்கறதுக்காக வந்திருந்தா. டேரி மில்க் சில்க் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தா அவளுக்கு கொடுக்கறதுக்காக. பட் அவள் லாஸ்ட் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அவள் போனதுக்கு அப்புறம் தான் இவள் எந்திரிச்சாலே. அவளும் பாப்பா வீட்டில் விட்டு வந்திருந்தா. அதனால அவள் கிளம்பிட்டா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு. இந்த கேக் கட்டிங் வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு 10 o'clock. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னோட சித்தி பொண்ணு தான் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ண வச்சா அன்றைக்கி லுப்னாவை. எனக்கு வந்து இந்த இயர் லுப்னா பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுற ஐடியாவே சுத்தமாக இல்லை. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் கூட இல்லாததுனால எனக்கு கேக் கட் பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை அன்னைக்கு. நான் அப்படியே போட்டோன்னு விட்டுட்டேன். பார்த்தா அவள் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணிட்டான். என்னோட இன்னொரு சித்தி பையன் ஃபஹாத் வந்து மேஜிக் புக் வாங்கிட்டு வந்து லுப்னாக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தான் அன்னைக்கு. பர்க் சாக்லேட் வந்து 2 பேக்கெட் ஆர்டர் போட்டு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா இன்ஸ்டாமார்ட்டில், அது வந்து எங்கள் மாமா பொண்ணு தான் வாங்கி கொடுத்துருந்துச்சு. ஸோ லுப்னாக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து நான் தான் ஆர்டர் போட்டேன் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பில் வந்து அவள் பே பண்ணிட்டான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி லுப்னாவோட பர்த்டே இந்த மாதிரி தான் போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து செப்டம்பர் 11 அன்றைக்கி ரிசீவ் ஆன 2nd பார்சல் இது. அன்றைக்குமே வந்து ஃபுல்லாகவே சாக்லேட் தான் சென்ட் பண்ணி விட்டுருந்தாரு. இந்த பார்சல் வந்து செப்டம்பர் 12 அன்னைக்கு மறுநாள் தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்த சாக்லேட்ஸ்லாம் என் பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என் ஃப்ரெண்டு தாசிமா சொன்னேன் இல்லையா, அவள் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே நடந்துச்சு செப்டம்பர் 16 அன்னைக்கு. அந்த பர்த்டே பார்ட்டி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் வந்து அனாயா பாப்பாவுக்கு நாங்கள் வாங்கிட்டு போன கிஃப்ட்ஸு. இந்த சின்ன பாக்ஸ் பேக் பண்ணியிருக்கு இல்லையா, அது வந்து என் சித்தி பையன் ஃபஹாத் கொடுத்த கிஃப்ட்டு. அவனோட கிஃப்ட் என்னென்னா ஃப்ளாஷ் லைட் ப்ரொஜெக்டர் வரும் இல்லையா, அதை வாங்கி தான் அவன் கிஃப்ட் பண்ணான். நான் வந்து இந்த 3D மினியேச்சர் ஃப்ரேம் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இது. இந்த ஃப்ரேம் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் இன்ஸ்டால் ஆர்டர் பண்ணி. செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு இந்த கிஃப்ட்டு. எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே ஹாப்பி இந்த கிஃப்ட்டு பார்த்து. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைட் கூட எரியும். இந்த மாதிரி ஃப்ளக்கு போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம், டெட்டி கிரீட்டிங் கார்டு ப்ளஸ் வந்து இந்த ஸ்கிராப் புக்கு எல்லாமே ஃபோட்டோஸ் வச்சு நானே ரெடி பண்ணியிருந்தேன் வீட்டில். ஜோயா, லுப்னா, அனஸ் 3 பேரும் சேர்ந்து கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்ட் வந்து வாங்கியிருந்தேன். டோரிமான் டால் இருக்கு இல்லையா, அதான் வாங்கி பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் அந்த பசங்க கிட்ட. இது வந்து மணி சேவிங் பாக்ஸு. 1 lakh சேவ் பண்ணுற மாதிரி மணி பாக்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா, அதுதான் இன்ஸ்டால் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இந்த பாக்ஸ் வந்து அஃப்ரின் கிஃப்ட் பண்ணது அனாயா பாப்பாவுக்கு. இது வந்து 1 சைடு ஃபோட்டோ விஷஸ் டேட் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். இன்னொரு சைடு வந்து 1 lakh சேவ் பண்ணுறதுக்கான அந்த லிஸ்ட்டு வந்து வந்திருக்கும். எப்படின்னா ஒரு 500, 100 அந்த மாதிரி வந்திருக்கும். இதில் வந்து 100 rupees போட்டிங்கன்னா 100 rupees வந்து நீங்கள் அழிச்சிக்கலாம். மார்க்கர் கொடுத்துருப்பாங்க, அந்த மார்க்கர் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எரேஸ் பண்ணும்போது 1 lakh சேவ் ஆகிருக்கும் அதில். அந்த மாதிரி சேவிங் பாக்ஸ் அது. இந்த பர்த்டே அன்னைக்கெல்லாம் ஜோயா லுப்னாக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, குவார்டர்லி எக்ஸாம். நான் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி 2 பேர்த்தையும் அனுப்பி விட்டுட்டேன் ஸ்கூலுக்கு. அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் மாமா பொண்ணுக்கு வந்து பாப்பா பிறந்துருச்சு. அதை போய் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாரும் பார்த்துட்டு வரதுக்கே மதியானம் 1 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாரோட கிஃப்ட்டும் நான் தான் உட்காந்து பேக் பண்ணேன். அதுக்கே 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு இங்கே வரத்துக்கே பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆயிடுச்சு. 3 o'clock லுப்னாவே ரிட்டர்ன் வந்துட்டா ஸ்கூல் விட்டு. அவ்வளோ டைம் ஆயிடுச்சு ரெடி ஆகிட்டு வரத்துக்கே. வந்துட்டு ஒரு 1/2 hour என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு சாப்பிட போயிட்டோம். அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. ஜோயா வந்து 4 o'clock ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா அவளை கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் வந்து பர்த்டேக்கு வந்திருந்தாங்க. அன்றைக்கி 4:30 ஆயிடுச்சு அவங்க வந்தது. லாஸ்ட்டாக அவங்க தான் சாப்பிட்டதே. அவங்க சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் 5 o'clock வந்து டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டெக்கரேஷன்லாம் யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, நானே தான் பண்ணேன். இந்த டெக்கரேஷன்ஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே அமேசானில் செலக்ட் பண்ணி நான் தான் அவளுக்கு லிங்க் ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். அவள் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுட்டா. எல்லாத்தையும் நானே தான் செலக்ட் பண்ணேன். அண்ட் இது வந்து கேக் டாப்பர்ஸு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. இதுவுமே அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினது. டெக்கரேஷனில் பார்த்துருந்தீங்க இல்லையா 12 months பேபி பேனர், அதுவுமே நான் தான் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே ஆயிடுச்சு. ஃபைனலாக பாப்பாவை தான் ரெடி பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து தான் ரெடி பண்ணி விட்டோம். ஜோயா லுப்னா எல்லாரையும் வச்சு ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி எடுத்திருந்தேன். பாருங்கள், இதுதான் பர்த்டே பேபி. பாப்பாவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவங்க அப்பா போயிட்டு கேக்குமே வாங்கிட்டு வந்துட்டாரு. கேக் கூட வந்து ஆட்டோ தீமில் தான் வாங்கியிருந்தாங்க. இதுவுமே நான் தான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அனுப்பி விட்டுருந்தேன். சேம் அதே மாடலில் தான் கஸ்டமைஸ் பண்ணி கேக் வாங்கியிருந்தாங்க. அவங்க ஏன் ஃபுல்லாகவே ஆட்டோ தீமில் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பாவுக்கு வந்து ஆட்டோனா ரொம்ப பிடிக்குமா. அதனால டெக்கரேஷன் அந்த கேக் உட்பட எல்லாமே ஆட்டோ தீமில் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாருக்குமே பிடிச்சும் போயிருந்துச்சு. அங்கே இருந்தவங்க எல்லாருமே பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன, கேக் கட்டிங் தான். கேக் கட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ 7 o'clock ஆயிடுச்சு. அன்றைக்கி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ லேட் ஆகும்னு சொல்லிட்டு. அவ்வளோ லேட் ஆயிடுச்சு அன்றைக்கி. கேக் கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் போய் லைனாக கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பசங்களை அனுப்பி விட்டுட்டேன். அவங்க 3 பேரும் போய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஹாத் போய் கொடுத்துட்டு வந்தான், என் சித்தி பையன். அவனும் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நானும் அஃப்ரின் போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தோம். அன்றைக்கி பாப்பாவுக்கு வந்த எல்லா கிஃப்ட்ஸு, மொய் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தான் கலெக்ட் பண்ணி வாங்கி ரூமில் சேஃபாக வச்சுட்டு இருந்தேன். அந்த வேலை வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு தான் கொடுத்துருந்தா. அன்றைக்கி பர்த்டே முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கே 8 o'clock மேலே ஆயிடுச்சு. செம்ம டயர்டு அன்றைக்கி. இப்படி தான் அனாயா பாப்பா பர்த்டே போச்சு அன்றைக்கி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து September 22 என் தம்பி ஃப்ரெண்டோட பாப்பா ஃபஸ்ட்டு பர்த்டே அன்றைக்கி. அந்த இன்விடேஷன் வந்து எனக்குமே வந்திருந்துச்சு. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் நான் போயிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிஃப்ட் ஷாப் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு தான் அந்த பர்த்டே அன்றைக்கி மார்னிங் வந்து கிஃப்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வாங்கினேன், பாப்பாவோட ஃபோட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி. நான் வந்து யாருக்கு கிஃப்ட் கொடுத்தாலுமே இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு பழசாயிட்ட உடனே எல்லாரும் தூக்கி போட்டுருவாங்க. இன்னொன்று காசு கொடுத்தோம் அப்படின்னா செலவு பண்ணிடுவாங்க. பட் இதுவே நாம் கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது லைஃப் லாங் அவங்க கூடவே இருக்கும். அது பார்க்கும்போதெல்லாம் நம்ம இந்த கிஃப்ட் கொடுத்தது அவங்களுக்கு நம்மளோட ஞாபகம் வரும். ஸோ அதுக்காக மெமரபுளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் இந்த மாதிரி கிஃப்ட்டு தான் கொடுப்பேன். கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து ரெடி ஆகி கிளம்பி போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆஃப்டர்நூன் 2 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு தான் சாப்பிட்டோம். எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி கேக் கட் பண்ணதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரதுக்கே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சுஜா. டேக் கேர் அண்ட் பாய் பாய்.